வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். எல்லாம் ஓட்டு போட்டிங்களா? கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 மணி வரையுமே வந்து கிட்டத்தட்ட 82% போல் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இப்போ 6 o'clock மேலேயும் வந்து போல் நடந்துட்டு தான் இருக்குது. 8 o'clock ஆர் 9 o'clock எலெக்ஷன் கமிஷன் எத்தனை % போல் வந்திருக்குது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 90% இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 60-70 லட்சம் ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் தான். நமக்கு May 4th அன்னைக்கு தெரிஞ்சிடும் நம்மளை அடுத்த 5 வருஷத்துக்கு யார் ஆள போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓகே, எனிவே இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்க்கணும். அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு ஈரானுக்கு. இஸ்லாமாபாத்தில் நாளைக்கு நாளானைக்கு பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையா, இப்போ நிஃப்டியுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதாவது எகிரும் பங்கு அப்படின்னு நான் டைட்டிலில் போடுறேன். ஏன்னா பிரேக் அவுட் நான் போட்டேன் அப்படின்னா யூடியூப்பில் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து எகிரும் பங்கு, அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு நான் வந்து போட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, யூஎஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஷூட் அண்ட் கில் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு யூஎஸ் நேவிக்கு. எதுக்காக இந்த ஆர்டர் போட்டிருக்கிறாரு அப்படின்னா ஹார்மூஸ் ஜோனில் இருக்கிற கன்னி வெடிகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க யூஎஸ் உடைய நேவி. அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கன்னி வெடிகளை வச்சுக்கிட்டு வராங்க ஈரானு. அதனால் வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கன்னி வெடிகளை வைக்கிற ஷிப்பை பார்த்தா உடனே பார்த்தது சுற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி வெடிகளை எடுக்கிறதுக்கு உண்டான கப்பலில் வந்து இன்னமும் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக இஸ்லாமாபாத்தில் இன்னைக்கு நைட்டோ இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை காலையிலக்குள்ள அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. ஈரான் யூஎஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைமில் பேச்சுவார்த்தை நடக்குது. ஒருவேளை இதுலேயும் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வார் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால ஓவர் நைட் பொசிஷன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால எதாக இருந்தாலும் இன்ட்ராடேலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து நாளையோட முடிவு போகிற மறுபடியும் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸை பொறுத்தவரையும் வீக்கெண்ட் ஆனால் அவரை வந்து கையில் பிடிக்க முடியாது. நான் அவரை வந்து சின்ராஸ்னு கூப்பிடுறதுக்கு காரணமே அதுதான். வீக்கெண்ட் ஆனால் அவரை வந்து கையில் பிடிக்க முடியாது. அதனால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுற போகிறாரு. அதனால் ஓவர் நைட் பொசிஷன்லாம் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த கலைபுரத்துக்கு மத்தியில் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. அதாவது நியர்லி 1%. டோ ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் 1.65% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் 0.75% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஜாப்பனீஸ் நிக்கி, ஹேங்செங் இண்டெக்ஸ் 1% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.25% டவுனில் க்ளோஸ் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 100 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24,200 ஓப்பன் ஆகிட்டு 300 வந்துட்டு மறுபடியும் வந்து 150க்கு வந்துருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக நிஃப்டி பொறுத்தவரையும் 24,173 செட்டில் ஆகுது. 205 பாயிண்ட்ஸ் டவுனில் போயிருக்குது. சென்செக்ஸ் 852 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 1%. அதாவது 77,664 வந்து செட்டில் ஆகுது. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் 0.5% ஹையில் போயிருக்குது. ஹெல்த் கேர் 1.5%, மெயினாக வந்து டாக்டர் ரெட்டி, கிளென்மார்க், சம் ஃபார்மா கம்பெனி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எனர்ஜி இண்டெக்ஸ் 0.25% ஹையில் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு அண்டர் பெர்ஃபார்ம் இருந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ், பியூசி பேங்க், ஐடி, மெட்டல், ரியாலிட்டி, ப்ரைவேட் பேங்க் இதெல்லாம் ஈச் 1% டவுன் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் 0.5% நியர்லி டவுன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, ருப்பி இப்போ ரீசெண்டாக 92.5 அரௌண்ட் வந்துச்சு. இப்போ அகைன் 94க்கு வந்துருச்சு. 94.10 வந்து செட்டில் ஆயிருக்குது ருப்பி. எஸ்டர்டே வந்து 93.8 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 பைசா டிப்ரிசியேட் ஆகிருக்குது ருப்பி. ஓகே, இன்ஃபோசிஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் 8,501 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 7,700 crore. அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. குவார்டர் பார்த்தோம் அப்படின்னா 27% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 46,403
crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 46,400 crore. ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துருக்குது ரெவென்யூ. எபிட்டா பார்த்தோம் அப்படின்னா பிலோ எக்ஸ்பெக்டேஷன் 9,743 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 9,850 crore. எபிட்டா மார்ஜின் 21% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 21.5%. ஓகேங்களா. ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னா $5,040 million கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் $5,100 million. ஸோ ரெவென்யூ வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன். அதாவது கான்ஸ்டன்ட் கரன்சி சிசியோடைய ரெவென்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா -1.3% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 0.6%. அதாவது நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி எபிட்டா பிலோ எக்ஸ்பெக்டேஷன், எபிட்டா மார்ஜின் பிலோ எக்ஸ்பெக்டேஷன், ரெவென்யூ பிலோ எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. அவங்களுடைய கைட்லைன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ சர்ப்ரைஸ். அதனால் வந்து இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி 50ல் 3 கம்பெனி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. டிசிஎஸ் அவங்களுடைய மார்ஜினு எல்லாமே வந்து குறைவாக கொடுத்துருந்தாங்க, அதுவும் இறங்கிடுச்சு. அதுக்கடுத்து வந்து விப்ரோ அதுவும் வந்து வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அந்த ஸ்டாக்கு இறங்கிடுச்சு. ஹெச்சிஎல் டெக் பொறுத்தவரையும் அவங்க வந்து ப்ராஜெக்ட் நிறைய கேன்சல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அது 11-12% இறங்கிடுச்சு எஸ்டர்டே. இப்போ வந்து இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிஃப்டி 50ல் இருக்கிற 4 ஸ்டாக்கு ஐடி ஸ்டாக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. 4மே வந்து வீக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து ஐடி கம்பெனி பொறுத்தவரையும் இந்த ஆந்த்ராபிக் இந்த ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் நாரி போய் கிடக்குது. இப்போ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் இந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கு அடுத்ததாக க்ரூடு $100 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு பெர் பேரலுக்கு. அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் சம் வார்னிங்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க. அங்கே வந்து பேச்சுவார்த்தையும் வந்து ஒரு ஃபைனல் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எனி டைம் இப்போ இன்னைக்கு வந்து எலெக்ஷன் முடியுதா, இன்னைக்கு வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. பட் ஒன்று இந்த வீக்கில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் May 4th அப்புறம் கண்டிப்பாக பெட்ரோல் ப்ரைஸ் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் லிட்டருக்கு $15 ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, டீசலை பொறுத்தவரைக்கும் $10 ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ க்ரூடு வந்து $100 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நமக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருவாங்க. பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாவே போதும், எல்லா பொருளுமே விலை ஏறும். அது முதல்ல புரிஞ்சுக்காங்க. எல்லா பொருளுமே விலை ஏறிச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம இந்தியாவில் ஃபோர்காஸ்ட் எல்லாமே குறைச்சிடுவாங்க. ரிசர்வ் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க வந்து ஹோல்டு பண்ண மாட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஸ்லைட்லி டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, மகேந்திரா ஃபினான்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ரிலையன்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. சாட்டர்டே பொறுத்தவரையும் ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்தியா சிமெண்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஈவெண்ட்ஸை பொறுத்தவரையும் ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock நம்ம டைமுக்கு ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது 1.3% ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 1.5%. ஓகேங்களா. ஓகே. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு கிளென்மார்க் 2300ங்கிறது பிரேக் அவுட் லெவல். அந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு 2360 அரௌண்ட் போயிட்டு மறுபடியும் 2300 வந்துட்டு மறுபடியும் க்ளோசிங் 2350 அரௌண்ட் வந்துருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குது. டெக்னிக்கலாக என்ன எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்கில் சம்டைம்ஸ் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு லைவ்லேயே வேணும், நீங்கள் ஃப்ரீ டெலகிராம் சேனல் முன்னாடியே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய பெய்டு சேனலில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும். பெய்டு சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், பேக்கேஜ் லிங்க்கு சென்ட் பண்ணுறோம். அப்படியே இல்லை அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டு flyingcalls.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நிஃப்டியோடைய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
24,100. 24,100ங்கிறது கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் உடைய லோ. இந்த 24,100க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் 23,800 வரையும் வர்றதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஃப்ஐஸ் அகைன் வந்து ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க, அதாவது செல்லிங் வந்து ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே கூட கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. இப்போ எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. சாதாரணமாகவே அவங்க செல் பண்ணுவாங்க. 23rd அப்டேட் ஆகிடுச்சு. 3,254 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கிளன்மார்க்கோடைய பிரேக் அவுட். கிளன்மார்க்கு இதுக்கு முன்னாடி ஜூலை 2025 லாஸ்ட் இயரில் வந்திருக்கிற ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 11th அன்னைக்கு ஒரு ஹை வந்துருக்குது. ஸோ இது வந்து டபுள் டாப் வந்து ஃபார்மாட்டில் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எது வரையும் போகலாம் அப்படின்னா 2,400 to 500 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஸ்டாக்குடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,200. ஓகேங்களா? அதாவது ரீசெண்ட் லோ, இந்த 1 வீக் லோ வந்து 2,200. நீங்கள் எதுன்னு பை பண்ணுறீங்க அப்படின்னா 2,200 rupeesங்கிறது ஸ்டாப் லாஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நிஃப்டியோடைய லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டியோடைய லெவல்ஸை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட்டு 24,100. 24,100ங்கிறது லாஸ்ட் வீக்கோடைய லோ வரையும். இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 23,800. ஒருவேளை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,350, 24,500 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.